Hi friends, welcome back to my channel Green's Home. இன்னைக்கு நாம ஆரி ஸ்டிச்சஸ்ல நம்பர் 19 பானி ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் A1 மம்தா த்ரெட் எடுத்துர்க்கேன், சில்க் த்ரெட்ல பண்ணானா கொஞ்சம் நல்லா தெரியும் உங்களுக்குன்றதுனால இது ஈஸியாவும் இருக்குதுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு சில்க் த்ரெட் வந்து ஈஸியாவும் இருக்கும். இதுல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து கலர் த்ரெட்டை விட இதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால இதுலயே பிராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம தண்ணி எப்படி இதுக்கு பேர் வந்து பானி ஸ்டிச்னாலே தெரியும், பானினா தண்ணின்னு. அதுக்கு வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்ன் கிடையாது. இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம்னு நான் வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம இப்படி ஒரு ஹார்ட் ஷேப்ல இப்படி வளைஞ்சு இப்படி வந்துட்டு ரிட்டன் வே வந்து இப்படி வரும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி நம்ம வரைஞ்சிட்டு இது மேலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பானி ஸ்டிச் வந்து நம்ம வரையாமலே ஈஸியாக போடலாம். ஸோ இதுதான் இந்த வளைவு தான், வளைஞ்சு வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டோன்னா ஃபில் பண்ணுறது ஈஸியாக. இது நல்லா நெருக்கமாக பண்ணான்னா அந்த கிளாத்து வந்து ஃபுல்லாக கோல்டன் கலரில் நிறைஞ்சது மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக செயின் ஸ்டிச் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம நெருக்கமாக போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். இதுலேயே செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போட்டுடணும். அந்த வளைவு வந்து அழகாக வரணும், அந்த இடத்துல கட்டான மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நெருக்கமாக போட்டோம்னா நம்ம அந்த லைன் வந்து அழகாக அந்த வளைஞ்சு கொடுத்த மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் நான் நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டோன்னா நல்லா இருக்கும், அப்படியே ஃபில் ஆகும் நல்லா. ஸோ இதுதான் பானி ஸ்டிச்சு, ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது. இந்த பானி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் இந்த சர்க்கிளுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்படி தான் வளைஞ்சுவா வந்து ஃபில் பண்ணணும். இப்போ எந்த மாதிரி ஒரு டிசைனாக இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். அது இதோட பேர் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஃபுல்லாக அப்படியே மேட்டு போட்டது மாதிரியே இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சுக்கிறேன். சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன், டபுள் சில்க் த்ரெட்டு. இது வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போடக்கூடிய அதே செயின் ஸ்டிச்சை தான் கொஞ்சம் லாங்காக போட போகிறோம், அவ்வளோதான். நம்ம நெருக்கமாக போடுவோம் செயின் ஸ்டிச்சு. இது வந்து கொஞ்சம் லாங்காக போட போகிறோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 தான் வந்திருக்கு. அப்படியே திரும்பி ஒரு லாக் போட்டுட்டு அதே இதில் திரும்பி வர வேண்டியது. ஸோ 2 and 4 வந்து இப்படியே இந்த இடத்துல மட்டும் லாக் போட்டுக்கணும். லாக் போட்டுட்டு திருப்பி போயிடலாம். இது வந்து மேங்கோ ஃபில்லிங்கு, அப்புறம் பெரிய ஒரு ஃபிகராக ஃபில் பண்ணணும்னா இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் போட்டு பண்ணிடலாம். பீகாக்கோட பாடி அந்த மாதிரி. நமக்கு எல்லா ஸ்டிச்சஸும் தெரிஞ்சிருந்தோன்னா ஒரு பிக்சர் தந்தோன்னா எதுக்கு எது சூட்டபிள் ஆகும்னு நமக்கு அப்பயே புரிஞ்சிரும். ஸோ இதுதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ரெண்டு கார்னர்லேயும் மட்டும் நம்ம லாக் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு கலர் ஆட் பண்ணணுமா இருந்தோன்னா ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு எண்டு நாட் போட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு என்ன கலர் போடணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதோட ஹாஃபில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதோட சென்டரில் நெக்ஸ்ட் அதோட அடுத்த சென்டர் டு சென்டராக போட்டோன்னா இது ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும்.
அவ்வளோதான், மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அவுட்டரில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம த்ரெட்டாலேயும் கொடுத்துட்டு அப்புறமா சில்க்கும் போட்டுக்கலாம். நான் த்ரெட்டால் கொடுக்கல, இப்போ சில்க் த்ரெட் மட்டும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சில்க் த்ரெட்டும் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிச்சரோட நாட்ஸ் எதுவுமே தெரியாது, நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் சில்க் த்ரெட் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இவ்வளோதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபில் பண்ணி அந்த டோட்டல் பிளேஸையுமே ஃபில் பண்ணிட்டோம் த்ரெட்டாலேயே. ஈஸியான ஸ்டிச்சு, சீக்கிரமாக ஃபில் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பானி ஸ்டிச்சும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.